கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். சங்கீதம் 56:9, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஹல்லேலூயா. நிறைய டைம் நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும், தேவன் நம்மளோட தான் இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வந்திருக்கேன், ஊழியக்காரர்களுக்கு கூட வரும். ஏன்னு சொன்னா சில காரியங்கள் டிலே ஆகுது பார்த்தீங்களா, ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு சொன்னாலே அவங்க ஆண்டவர் உண்மையிலேயே என்னோட இருக்காரான்னு சந்தேகம் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்குற தெய்வம். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, உம்மை நோக்கி நான் கூப்பிடுற நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். எனக்கு சத்துருக்கள் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. பெரிய சத்துரு ஒருத்தன் சாத்தான், அவன் ஏவி விடுற ஏஜென்ட்ஸு, ஈவில் ஏஜென்ட்ஸு. அவங்க தான் ஜனங்களுக்குள்ள அவன் ஏவி விடுறதுனால அந்த ஜனங்கள் பிசாசின் கிரியைகளை செய்கிறாங்க நமக்கு விரோதமாக. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லாமே எல்லாருமே சத்துருக்கள் தான். அப்போ ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு மாத்திரம் அந்த முழு மனதோடு ஆராதனை செய்கிறவர்கள் உண்மையான மெய்யான அவருடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், அவருடைய ஊழியர்கள். ஆனால் அவருக்கு விரோதமாக எழும்பி அவருடைய பிள்ளைகள் மேலே கையை வச்சான்னா அவன் நிச்சயமாக ஒரு சத்ருவாக தான் இருப்பான், ஒரு விரோதிக்கிறவனாக இருப்பான். இந்த மாதிரி எங்கள் வீட்லேயே நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் மிதிச்சுட்டு போன அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை ஒரு நாளைக்கு எனக்கு முன்னாடியே ஒரு பக்கெட்டில் அள்ளிட்டு போகிறாங்க, ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் அந்த கேட்டுக்கிட்ட தான் நிற்கிறேங்கிறத அவங்க பார்க்கவே இல்லை. என்னடா இங்கே நம்மளுடைய கார்கிட்ட மண் எடுத்துகிட்டு போகிறாங்களேன்னு சொல்லும்போது அது அந்த மண் எதுக்குன்னா நமக்கு விரோதமாக பூஜை பண்ணுறதுக்கு. பாருங்கள் எப்படி உள்ள கொடூரமான ஜனங்களாக இருக்கிறாங்கன்னு. நாங்கள் அவங்களுக்கு எந்த தீமையும் செய்யலை. ஆனால் அவங்க ஒரு காரியத்துக்கு அவங்க கர்வம் வச்சு செய்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன். அடுத்து ஒரு நாளைக்கு எலுமிச்சம்பழத்தை அதில் அந்த மஞ்சள், அந்த ரெட் கலர் குங்குமம் எல்லாம் போட்டு எங்கள் காருக்கோட டயருக்கு அடியில் வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த எலுமிச்சம்பழத்துலேயும் ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே என்னத்தை ஏவி விட்டாலும் ஒன்றும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நாங்கள் போகிற இடத்துக்கு சந்தோஷம் போயிட்டு சந்தோஷமாக வருவோம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனோம். நல்லபடியாக சேர்ந்துட்டோம். இந்த மாதிரி செய்யக்கூடிய ஜனங்கள் பாருங்கள் சத்துருக்கள். நாங்கள் அது எதுக்கு வைக்கிறாங்க, அந்த கார் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க செத்துடணும். இன்னும் நிறைய பில்லி சுனியங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் சொல்லி 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 ஆண்டவர் தான் எங்களுக்கு உதவி செய்கிறாரு. அவங்க பின்னிட்டு திரும்புவார்கள். சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள்னா அவங்க மனம் திரும்பி தீமை செஞ்சவங்க ஒரு நாள் நமக்கு செஞ்சதெல்லாம் நம்மளை தான் அடிக்குது. நம்ம அவங்களுக்கு செய்கிறோம், ஆனால் அதெல்லாம் அந்த சாத்தானெல்லாம் எங்களுக்கு தான் அடிக்குதுன்னு. ஒரு தடவை பாருங்க, என் ஸ்டூடெண்ட் ஒருத்தி, அவள் ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணா. அவங்க அப்பா கொஞ்ச நாள் இறந்துட்டாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு தம்பி தான். அவங்க அம்மாவும் ரொம்ப படிக்கலை. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணை இந்த தள்ளி வச்சுட்டு இன்னொரு பொண்ணு, அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த பொண்ணு தான் கருப்பாக இருக்கலைன்னு. அவள் எங்கள் காலேஜுக்கு வருவா, அழுதுகிட்டே இருப்பா பாருங்க. தாலி மாத்திரம் ஒரு பெரிய விரல் சைஸுக்கு தாலி போட்டிருப்பா தங்கத்தில். பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைல, அவ்வளவு பணக்கார மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளை சரியில்லை. அப்போ ஒரு நாளைக்கு எங்ககிட்ட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது காலேஜுக்கு போகிறதுக்கே. அவள் எம்எஸ்சி சோஷியல் சயின்சஸ் படித்தான். அப்போ எனக்கு பைத்தியம்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க. என்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம்தான் ஆகுது. அதுக்குள்ளேயே என்னை அடித்து விரட்டிட்டாங்க. நான் வீட்டில் தான் ஒத்தையில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மனமடிவாக அவள் அழுதா. அப்போ நானும் வீட்டில் போய் சொல்லி, சரி இன்னொரு பாஸ்டர், எங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் 3 பேரும் அவங்க வீட்டில் வித் பெர்மிஷன் ப்ரே பண்ணோம், அவங்களுக்காக ப்ரே பண்ணோம். அந்த பொண்ணை காப்பாற்றுங்க ஆண்டவர். ஏன்னா 2 தடவை ஏதோ லாரி அவங்கள நெருக்கி அப்படி இடித்து தள்ளிட்டு போகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்ககிட்டே சொன்னாங்க, எனக்கு உயிருக்கே ஆபத்து இருக்குது இப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை கேள்விப்பட்டுட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? சரி ப்ரேயர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு 3 hours உபவாசம் பண்ணிட்டு தான் போயிருக்கோம்.
நல்லா ப்ரே பண்ணோம். எந்த ஆபத்தும் இந்த பொண்ணுக்கு வரக்கூடாது, ஒரு முடி கூட விழக்கூடாது. இந்த பொண்ணுக்கு விரோதமாக வைக்கிற எல்லா ஆவிகளும் வச்சவனை போய் அடி இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லி ஜெபிச்சிருக்கோம். ஏன்னா எதை விதைக்கிறானோ அதை தான் அவன் அறுக்கணும். யாரோ ஒருத்தங்க இவங்களுக்கு விரோதமாக வைக்கிறாங்கன்னா அவங்க அறுக்கட்டும். எதுக்கு வைக்கப்பட்டவர்கள் மேலே அது விழுந்து அவங்களுக்கு நாசத்தை உண்டு பண்ணுவானே. இயேசுவோடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தில் யாருமே பில்லி சூனியம் வைக்க முடியாது. ஏன்னா அவர் அன்பின் சொரூபமாக இருக்கிறார். அவரோட நாமத்தில் ஒருத்தனும் வைக்க முடியாது. ஆனால் நான் கேள்விப்படுறது என்னன்னா, கிறிஸ்தவர்கள் கூட அந்த மாதிரி போயிட்டு இந்துக்கள்கிட்டையும் மற்ற பூஜை செய்கிறவங்க கிட்டையும் போய் செய்கிறாங்கங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்குது. இந்த பில்லி சூனியம்ங்கிறது, மந்திரம் தந்திரங்கிறது நிச்சயமாக செய்யவே கூடாது மனுஷர்களுக்கு விரோதமாக. அப்படி உள்ள இந்த மனிதர்கள் பாருங்க, சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அவர்கள் பின்னிட்டு வருவாங்க, மனம் திரும்புவாங்க. அப்படி திரும்பும்போது தான் நமக்கு என்ன தோணுதுன்னா, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த பொண்ணோட விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு ஆக்சுவல் பூசாரி, ஆனால் அவர் நார்மல் ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டு வந்தனால யாருக்கும் தெரியாது. இந்த கேர்ளோட வீட்டில் போயிட்டு, நீங்கள் இப்போ எந்த சாமியை கும்பிடுறீங்க அப்படின்னாங்க. நீ யார் என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க இப்போ கேட்டை பூட்டியே வச்சுருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது, இல்லை நான் தான் அந்த பிசாசுகளை ஏவி விட்டேன். இப்போ அந்த பிசாசுகள்லாம் என்னைய அடிக்குதே, அதனால தான் கேட்க வந்தேன். ஏன்னா அவங்க தான் அனுப்பிச்சி விட்டாங்கன்னு சொல்லி உண்மையெல்லாம் சொல்லிட்டான். சொன்னோன்னே, ஆமாம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தான் நாங்கள் கும்பிடுறோம், அவர் தான் எங்களை இப்போ பாதுகாக்கிறாருன்னு சொன்னோன்னே அவன் பேசாமல் சொல்லாமல் போயிட்டான். இப்போ பாருங்கள் என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஆண்டவர் அவங்க பின்னிட்டு போகிறாங்க, ஆனால் அவங்க மனம் திரும்புகிறாங்க. அவங்களால பூஜை செஞ்சு எதுவுமே செய்ய முடியல. இந்த பொண்ணை ஒன்றுமே செய்ய முடியல. எத்தனை சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க, எத்தனை கோர்ட்டுக்கு போனாங்க, ஒன்றுமே நடக்கலைன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அந்த மகன் அவரே எப்படி மனம் திரும்பினாருங்கிற அந்த ஸ்டோரி நமக்கு தெரியாட்டியும் கூட அவர் மனம் திரும்பிட்டாருங்கிற அது உண்மை. எப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணும் அவரும் சேர்ந்து தான் வாழ்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த பொண்ணும் அவரும் சேர்ந்து வாழ்கிறாங்கன்னு சொன்னாலே அவர் மனம் திரும்பிட்டாரு. அவர் இன்னும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணல, கேஸ் எல்லாம் வாபஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் ஜெபிச்சது நாங்கள் 3 பேரும் ஜெபிச்சோம். அதுதான் உண்மை. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடும் நாளில் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அப்போதான் எங்களுக்கு தெரியும் தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு. இயேசு ஆண்டவர் எங்களோட இருக்கிறார். அவர் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதி. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த நாளில் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சிருக்கு. தன்னோட சொந்த புருஷனோட சேர்ந்துட்டா. எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம் பாருங்க. கர்த்தர் நல்லவர். இப்படி நிறைய பேரை பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க நிறையா குடும்பங்களில். இன்னும் அவங்களே சில மோசமான இந்த மாதிரி உள்ள காரியங்களை ஏராளமாக தாராளமாக செஞ்சிட்ருக்காங்க. அதுவும் தவறு. கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு தயை உள்ளவராக இருக்கிறார். அவர்கிட்ட மன்னிப்புகள் உண்டு. நம்ம அப்படியே தான் தீமை செய்து பொல்லாப்பு செய்கிற மக்கள் நான் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் அந்த பொண்ணுக்கு விரோதமாக இப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன், நான் ஒப்புரவாக்குறேன். அந்த பொண்ணுடைய மன நிலைமை எப்படி இருக்குமோ தெரியாது, நான் போய் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி வரும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக கிருபை பாராட்டுவார். தேவன் நமக்கு பட்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதி நியாயம் செய்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே அப்பா, இந்த மாதிரி பில்லி சூனியம், இந்த மாதிரி நாசமோசம் செய்கிற சத்துருக்களை போல இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க ராஜா. அவங்க கிட்ட இருந்து நீங்க விடுவீங்க, அவங்களுடைய பிள்ளைகளை விடுவீங்க ராஜா. அதற்கேற்ற வசனங்கள் இருக்கு. அந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவர்களால் ஒன்றும் செய்யக்கூடாமல் போயிடும் ராஜா. அவங்க எத்தனை சாத்தான விரட்டினாங்களோ அத்தனை சாத்தானம் அவங்கள தான் போய் அடிக்கும். ஏன்னா நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பாய். திணையை விதைக்கிறவன் திணையை அறுப்பான், வினையை விதைக்கிறவன் வினையை அறுப்பான் என்று வேதம் போட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, 34வது சங்கீதத்துல தீமை துன்மார்க்கனை கொல்லும்னு போட்டிருக்காங்க. செய்கிற தீமையை அவனை கொன்னுரும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள்னு போட்டிருக்கு. அந்த வசனம் உண்மையாகும். நீதி நியாயம் செய்கிற தெய்வம் எங்களுக்காக வழக்காடி அவங்க தான் குற்றவாளிகள் சொல்லிட்டு ஆவாங்க. ஆமாண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த நாளில் எங்களை ஆசீர்வச்சதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தினதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends for watching this video and God bless you all.